வணக்கம். இப்ப ஆந்தைகள நம்ம அமாவாசை அன்று இரவு நம்ம பலி குடுத்தோம்னா, நம்ம துன்பம் நீங்குமா? அதே மாரி ஆந்தை அப்படிங்கிறதே ஒரு அவசகுணம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விரட்டுறாங்க. இந்த மாரி மூட நம்பிக்கைகள் எல்லாமே இருக்குது. ஒரு ஆந்தையவே ரூ. 10,000க்கு விக்கிறாங்க. இப்ப இந்த மாரி ஆந்தைகள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு கெட்ட சகுனமா பார்க்கிறோம். ஆனா நம்ம முன்னோர்கள் ஆந்தைய அறிவுடைய சின்னமா பார்த்திருக்கிறாங்க. பிசிராந்தையார் இந்த மாரி அறிவுடையவங்க எல்லாருக்கு பின்னாடியும் ஆந்தையார் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திருக்காங்க. வெளிநாடுகள்ல நூலகங்கள் எல்லா இடத்தையும் ஆந்தைகளோட புகைப்படம் போட்டு இந்த மாதிரி எல்லாமே ஆந்தைகளை ஒரு அறிவுடைய சின்னமா பார்க்கும்போது நம்ம மட்டும் அதை ஒரு கெட்ட சகுனமா பார்க்கிறோம். ஒரு ஆந்தை அப்படிங்கிறது ஒரு வயல்ல 4 எலிகள் பிடிக்கும் ஒரு நாளைக்கு. ஒரு மாசத்துக்கு 120 எலிகள் பிடிக்குது. அது இப்ப 4 எலி பிடிக்குதுன்னா 4யுமே சாப்பிடாது. பாதி சாப்பிடும், பாதி அப்படியே போட்டு வைக்கும். அதை சாப்பிட்றதுக்கு எறும்பு வரும், காக்கா வரும். இந்த மாதிரி அது ஒரு உயிரியல் சங்கிலியை பாதுகாக்குது. இப்போ ஒரு எலி அப்படிங்கிறது 800 கிராம் தானியங்களை சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆந்தை ஒரு மாசத்துக்கு 120 எலிகளை பிடிக்கும் போது கிட்டத்தட்ட 100 கிலோ தானியங்களை அது நம்மளுக்கு பாதுகாத்து தருது. இந்த மாதிரி ஆந்தைகளை நம்ம அழிச்சிடுறோம். அழிச்சதுக்கு அப்புறம் எலியை கொல்றதுக்கு அப்படின்னு தனியா அதுக்கு ஒரு விஷம் வைக்கிறோம். அதை சாப்பிட்டு எலி இறந்து போக அதை பூனை மிச்ச விலங்குலாம் சாப்பிட்டு அதுவும் இறந்து போகுது. இதை காக்கா சாப்பிட்டு அதுக்கும் ஒரு பாதிப்படையுது. இந்த மாதிரி ஒரு பெரிய உயிரியல் சங்கிலியை நம்ம மொத்தமா பாதிக்கிறோம். இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, மனிதன் ஒண்ணுமே பண்ண வேணாம், அவன் எதையும் அழிக்க வேணாம், அவன் அமைதியா இருந்தாலே போதும், இயற்கையே தான் போக்குல எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளும், அதுவே உயிரியல் சங்கிலியை சரி செஞ்சு கொள்ளும். இந்த மாதிரி அந்த கட்டுரை சொல்லுது. மீண்டும் என்னை பாதித்த அடுத்த கட்டுரையுடன் நாளை சந்திக்கிறேன். நன்றி.